தினமொரு வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. விளக்கம். ஒரு பெண் தான் செய்வதை அறியாமல் தன்னுடைய விலை உயர்ந்த நகைகளை 10 ரூபாய்க்கு விற்றாள். எப்படியெனில், அவர் ஒரு திருமணத்திற்கு அணிந்து கொள்வதற்காக அவற்றை வங்கி பெட்டகத்திலிருந்து எடுத்த போது இவ்வாறு செய்தாள். அவள் அந்த திருமணத்திலிருந்து வீடு திரும்பிய போது வங்கி மூடப்பட்டிருந்தது. எனவே அவள் தன்னுடைய நகைகளை ஒரு சிறிய பெட்டியில் வைத்தாள். அதற்கு பின்பு அவள் அந்த நகைகளை குறித்து மறந்துவிட்டாள். ஒரு நாள் அவள் அந்த பெட்டியை தன்னுடைய நண்பனிடம் விற்றாள். அந்த பெட்டியில் நகைகள் இருப்பதை அறியாமல் அவள் பெட்டியை விற்றாள். அவள் தன்னுடைய விலை உயர்ந்த நகைகளை 10 ரூபாய்க்கு விற்று முடித்த பின்பு தான் செய்த தவறை உணர்ந்தாள். ஒரு வகையில் அவளுடைய வேதனை ஏசாவின் வேதனையை ஒத்தி இருக்கிறது. விலை மதிப்புள்ள ஒரு பொருளை இழந்து விட்டதை திடீரென உணருவதன் அனுபவத்தை அவனும் பெற்றிருக்கிறான். அவனுடைய தவறான தீர்மானமும் அதை தொடர்ந்த துயரமும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடமாகும். நம்முடைய பாவம் கண்டிக்கப்படுவதை குறித்து நாம் கசப்படைவோம் என்றால் நாம் தேவனுடைய சிட்சிக்கும் கரத்தின் நன்மைகளை இழந்து விடுவோம். விலை உயர்ந்த நகைகளை மிக குறைவான விலைக்கு விற்பதன் இழப்பை காட்டிலும் அது மிக பெரிய இழப்பாகும். நாம் இந்த தேவையற்ற இழப்பை எவ்வாறு தவிர்ப்பது? நாம் பாவம் செய்யும் போது நாம் தேவனுடைய சிட்சையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் தைரியத்தை வெளிப்படுத்துவதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய உணர்வை புதுப்பிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிதாவினுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு வருத்தமில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அற்புதமான சிட்சையை அற்பமாக எண்ணாமல் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.